வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார உயிருடன் இல்லை, மீண்டும் மீண்டும் அனுரவை சீண்டும் விமல். வெளியிடப்பட்ட கருத்துக்கள். பாடசாலை மாணவன் உட்பட 2 பயணித்த முச்சக்கர வண்டி மீது திடீரென முறிந்து விழுந்த மரம். இன்று காலை நாட்டை உலுக்கிய கோர விபத்து. நடந்தது என்ன? அண்மை காலமாக நாட்டில் நடக்கும் கோர சம்பவங்கள். நேற்று பல முதியவர்களுடன் பற்றியறிந்த முதியோர் இல்லம். அடுத்தடுத்து பதிவாகும் உயிரிழப்புகள். நடந்தது என்ன? பாடல் பாடிக்கொண்டிருந்த போது திடீரென பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தால் சுற்றி வளைக்கப்பட்ட இளைஞன். தொடரும் சிஐடி விசாரணை. அரசாங்கத்தின் மீது நாமல் எழுப்பிய கேள்வி. தமிழர் பகுதியில் வன்முறை கும்பல்களாக மாறும் மாணவர்கள். வெளியான அதிர்ச்சி தரும் சண்டை காணொளி. திடீரென சுற்றி வளைத்த போலீசார். கைது செய்யப்பட்ட பலர். இலங்கையில் அடுத்தடுத்து கண்டுபிடிக்கப்படும் உள்நாட்டு தயாரிப்பு ஆயுதங்கள். பின்னணியில் பாதாள உலகம். போலீசார் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். நடப்பது என்ன? யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் கொலை வழக்கில் சற்று முன் வெளியான திடுக்கிடும் தகவல். உண்மையாகவே நடந்தது இதுதான். நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. சற்று முன் கொழும்பில் கண்டுபிடிக்கப்பட்ட ரகசிய ஆயுத கிடங்கு. பின்னணியில் இயங்கிய இளம் தம்பதியினர் தலைமறைவு. பாதாள குழுவுடனும் தொடர்பு. அதிரடி காட்டும் போலீசார். பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள். அரசாங்கம் எடுத்த அதிரடி நடவடிக்கை. மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி. தொடர்பென விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாவலப்பட்டி பகுதியில் பிரதான வீதிக்கு அருகில் இருந்த பெரிய மரம் ஒன்று முச்சக்கர வண்டி மீது முறிந்து விழுந்ததில் பாடசாலை மாணவன் உட்பட 3 உயிரிழந்த துயர சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து இன்று காலை சுமார் 6:45 மணி அளவில் நாவலப்பட்டி மாப்பகாகந்த பகுதியில் நாவலப்பட்டி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி மீது ஏற்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டியில் பயணித்த பாடசாலை மாணவன், அவரது தாயார் மற்றும் ஒரு பெண் ஆகியோரே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தின் போது முச்சக்கர வண்டியின் சாரதி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தை அடுத்து நாவலப்பட்டி காவல்துறை அதிகாரிகளும் பிரதேச மக்களும் இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டு மரத்திற்குள் சிக்கியிருந்த 3 சடலங்களையும் மீட்டு நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் சேர்த்துள்ளனர். இதேவேளை குறித்த பகுதியில் நீண்ட காலமாக மங்கி போயிருந்த ஜூக்லிப்ஸ் மரத்தை அகற்றுமாறு பலமுறை அறிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததே இந்த விபத்துக்கான காரணம் என பிரதேச மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். அங்குருவாத்தோடு பட்டக்குட பகுதியில் அமைந்துள்ள தனியார் முதியோர் பராமரிப்பு நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12 உயர்ந்துள்ளது. முன்னதாக 3 காணாமல் போயிருந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் பணிகளின் பின்னர் அனைத்து சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த விபத்தில் காயமடைந்த 7 பேர் தற்போது கொனை மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். அதேவேளை அந்த முதியோர் பராமரிப்பு மையத்தில் இருந்த சுமார் 51 பேர் எந்தவித ஆபத்துமின்றி பாதுகாப்பாக மீட்கப்பட்டு தற்போது பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து அங்குருவாவத்துட பட்டகுட பகுதியில் அமைந்துள்ள மஃபியூ 7 நெஹ்ல ஹெடல் என்ற தனியார் முதியோர் பராமரிப்பு நிலையத்தில் நேற்று பிற்பகல் திடீரென ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தீயணைப்பு படையினர் மற்றும் பிரதேசவாசிகளின் உதவியுடன் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் இந்த தீ விபத்தினால் அந்த மையத்திற்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தீ விபத்து ஏற்பட்ட நேரத்தில் அந்த இல்லத்திற்குள் சுமார் 72 பேர் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனியார் நிறுவனமாக நடத்தப்பட்டு வந்த இந்த மையத்தில் மனநல குறைபாடுடைய நபர்களும் தங்க வைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. தீ விபத்து காரணமாக இல்லத்திற்குள் இருந்த சிலர் தீயில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். அதன்படி 11 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளுக்காக 3 காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா இரட்டை பெரியகுளம் குளத்திற்கு அருகில் 2 மாணவர்களை கொடூரமாக தாக்கிய சம்பவம் தொடர்பில் 14 முதல் 17 வயதிற்குட்பட்ட 7 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இந்த கைது நடவடிக்கையை இரட்டை பெரியகுளம் காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். சமூக ஊடகங்களில் வவுனியா சிங்கித்தி பாதாலய என்ற தலைப்பில் தாக்குதல் காணொளிகள் பரவியதை அடுத்து விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலுக்குள்ளான 15 வயதுடைய 2 மாணவர்கள் காயங்களுடன் வவுனியா பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கைது செய்யப்பட்ட 7 மாணவர்களும் நேற்று வவுனியா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவர்களை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை கெபிதிகொலாவ சான்றளிக்கப்பட்ட சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் விளக்கமறியல் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் இரட்டை பெரியகுளம் காவல்துறையினரால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட சித்த மருத்துவத்துறை விரிவுரையாளர் தயாலினி திலீபன் கொலை வழக்கில் புதிய முக்கிய தகவல்கள் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வழக்கு நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது நீதவான் எஸ் லெனின்குமார் வழங்கிய குறிப்புகளில் விரிவுரையாளர் தனது வீட்டிலேயே வைத்து கையால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக நீதிமன்றத்தில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வழக்கு எதிர்வரும் ஜூன் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட விரிவுரையாளரின் மருமகன் மற்றும் மகளின் விளக்கமறியல் காலமும் அதே தினம் வரை நீடிக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். விசாரணை நேரத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்காக ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரனின் வழிகாட்டலில் சட்டத்தரணி பெரிஸ்லஸ் துசான் முன்னிலையாகினார். முதலாம் சந்தேக நபரான மருமகன் சார்பில் சட்டத்தரணி சர்மினி விக்னேஸ்வரன் முன்னிலையாகியிருந்தார். 2ஆம் சந்தேக நபரான மகள் சார்பில் மற்றும் ஒரு சட்டத்தரணி முன்னிலையாகினார். இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் ஜூன் மாதம் 16ஆம் தேதி மீண்டும் நடைபெற உள்ளன. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நாவற்குழி பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் விடுதலை புலிகள் தொடர்பான பாடல்கள் பாடப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றவியல் விசாரணை பணியகத்தின் அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலதிக விசாரணைகளில் குறித்த சந்தேக நபர் தனது டிக்டாக் கணக்கில் அன்றைய தினம் பாடிய 4 பாடல்களை தொகுத்து பதிவேற்றம் செய்திருந்ததும் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர் 1978ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் 3ஆம் பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய குற்றம் செய்ததாக கருதி அவரது கைபேசியுடன் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இதையடுத்து நீதிமன்றம் சந்தேக நபரை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் 24 வயதுடைய கிளிநொச்சி உதயநகர் பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றவியல் விசாரணை பணியகமும் சாவகச்சேரி தலைமையக காவல்துறையினரும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ஒருதலைபட்சமாக பயன்படுத்துவது தொடர்பாக தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இரட்டை நிலைப்பாடுகள் மீண்டும் கடுமையான கவலைகளை ஏற்படுத்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தள பதிவில் கருத்து தெரிவிக்கையில் ஒரு பாடல் விடுதலை புலிகள் தொடர்பான உள்ளடக்கம் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒரு இளம் கலைஞர் ஒருவர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிட்டுள்ளது. இசை மற்றும் கலை வழிபாடுகள் தற்போது பயங்கரவாத குற்றங்களாக கருதப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை சமீபத்திய உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேசிய மக்கள் சக்தி அரசியல்வாதிகள் விடுதலை புலிகள் தொடர்பான பாடல்களை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் பகிர்ந்திருந்த போதிலும் அதற்கு எதிராக ஏன் இதே சட்டம் பயன்படுத்தப்படவில்லை என அரசாங்கம் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அரசியல் நோக்கில் இவ்வாறான பாடல்களை பகிர்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்போது போலீசார் எங்கே இருந்தனர், அப்போது பயங்கரவாத தடுப்புச் சட்டம் எங்கே இருந்தது எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். விடுதலை புலிகள் அமைப்பு சட்டப்படி தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாகவே தொடர்ந்தும் உள்ளதாகவும் அதனை ஊக்குவிப்பதையோ அல்லது மகிமைப்படுத்துவதையோ தாம் ஆதரிப்பதில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். ஒருதலை பட்சமான அதிகார துஷ்பிரயோகம் எனும் நிலை உருவாகியுள்ளது. இருப்பினும் ஒரே மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு அரசியல் தரப்புக்கு பாதுகாப்பும் மற்றொரு தரப்பிற்கு கடுமையான சட்ட நடவடிக்கைகளையும் எடுக்கப்படுவது நியாயமற்றது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
அரசியல் வசதிக்காக சட்டத்தை பயன்படுத்த முடியாது என்றும் அனைவருக்கும் சட்டம் சமமாக பொருந்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இல்லையெனில் ஒருதலைபட்சமான அதிகார துஷ்பிரயோகம் என கருதப்படும் அபாயம் உள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷ தனது பதிவில் எச்சரித்துள்ளார். பேலியகுட குற்றப்பிரிவினர் கொழும்பு தெமட்டகொட பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெருமளவிலான ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளனர். சிறப்பு அதிரடிப்படையின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில் 19 உள்நாட்டு கைத்துப்பாக்கிகள் மற்றும் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆயுதங்கள் பல்வேறு பாதாள உலக குழுக்களுக்கு விற்பனை செய்யும் நோக்கில் தயாரிக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடையதாக 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் சென்னவனகல மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் சில காலமாக தெமட்டகொட பகுதியில் தங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. விசாரணைகளின்படி இந்த ஆயுதங்கள் 2 இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டு பின்னர் தெமட்டகொடவில் உள்ள 2 மாடி கட்டிடத்தின் மேல் தளத்தில் அமைந்த வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட வீடு 3 மாதங்களுக்கு முன்பு வாடகைக்கு எடுக்கப்பட்டு ரகசிய பதுங்குமிடமாக பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. சோதனை நடைபெற்ற போது அந்த வீட்டில் இருந்த இளம் தம்பதியினர் தப்பி சென்றுள்ளதாகவும் அவர்களை பற்றிய தகவல்கள் பொதுமக்கள் வழங்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட கைத்துப்பாக்கிகள் G56 ரக தோட்டாக்களை பயன்படுத்தக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டவை எனவும் அவை நல்ல நிலையில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த குற்ற செயல்களுக்கு தெமட்டகொட சமிந்தவின் மகனுடன் தொடர்பு இருக்கலாம் எனவும் அவர் தற்போது வெளிநாட்டில் இருப்பதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டு 4 சந்தேக நபர்களும் தடுப்பு காவலில் வைத்து மேலதிக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் சில முன்னணி பாதாள உலக கும்பல்கள் உள்நாட்டிலேயே ஆயுதங்களை தயாரிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கலாம் என்பதாகும். நாடு முழுவதும் நடைபெறும் தீவிர சோதனை நடவடிக்கைகள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக துப்பாக்கிகளை இறக்குமதி செய்வதில் உள்ள சிரமங்கள் காரணமாக இந்த குழுக்கள் உள்நாட்டு தயாரிப்பை நோக்கி திரும்பியிருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சமீபத்தில் கொழும்பு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய மகவத்த சாமர என்பவரின் குழுவினரால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மினி ஊசி ரக துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து நேற்று கொழும்பில் மேற்கொள்ளப்பட்டிருந்த மற்றொரு சோதனையில் தெமட்டகொட சமிந்தவின் மகனின் மலேசியாவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் 19 உள்நாட்டு கைத்துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆயுதங்கள் எங்கு மற்றும் எவ்வாறு தயாரிக்கப்பட்டன என்பது குறித்து இதுவரை தெளிவான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. எனினும் குற்றவாளிகளுக்கு சொந்தமான ஆயுதங்கள் தொடர்ச்சியாக கைப்பற்றப்படுவதால் இந்த குழுக்கள் உள்ளூரிலேயே துப்பாக்கிகளை தயாரிக்க தொடங்கியிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக போலீஸ் திணைக்களம் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கை மற்றும் நிர்வாக நடைமுறைகள் குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் வழிகாட்டுதல்களுக்கு முழுமையாக இணங்கி செயல்படுவதாகவும் மக்களின் அன்றாட வாழ்க்கை சூழல் குறித்து போதிய கவனம் செலுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி தொடர்பில் அரசாங்கம் தவறான விளக்கங்களை வழங்கி நிலை உயர்வுகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் உண்மையான பிரச்சினை வெளிநாட்டு கடனை செலுத்த போதிய கையிருப்பு இல்லாததே என்றும் அவர் கூறினார். புதிய வெளிநாட்டு நாணயத்தை ஈட்டுவதற்கான திட்டங்கள் இல்லாமல் இருக்கும் டாலர்கள் வீணடிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வெளிநாட்டு பண அனுப்புதல்கள் உள்ளிட்ட வழிகளின் மூலம் கிடைக்கப்பெறும் டாலர்கள் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை இன்று அதிக விலைக்கு எரிபொருள் இறக்குமதி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கு வழங்கப்படும் எரிபொருள் விலை சுமை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசாங்கம் எரிபொருள் சிக்கனத்தை மக்களிடம் கோருவது நடைமுறைக்கு பொருந்தாது என்றும் தற்போதைய பொருளாதார சூழலில் செலவுகளை வருமானத்திற்கேற்ப மட்டுப்படுத்தப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து கடன் பெறும் கொள்கை எதிர்கால சந்ததியினருக்கு பாரிய கடன் சுமையை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் நிர்வாகத்தை விமர்சித்த அவர் முன்னாள் அரசாங்கங்களின் அனுபவங்களை ஒப்பிட்டு கருத்து தெரிவித்ததுடன் எதிர்கால அரசியல் கூட்டணிகள் குறித்து நிலைப்பாடு சூழ்நிலைக்கு ஏற்ப தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்.
லங்கா சதோசா நிறுவனம் ஊடாக 25 அத்தியாவசிய நுகர்பொருட்களை நேரடியாக இறக்குமதி செய்வதற்கு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. பொதுமக்களுக்கு தரமான நுகர்பொருட்களை நியாயமான விலையில் வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசேகர இதனை தெரிவித்துள்ளார். சந்தையில் தற்போது கிடைக்கும் சில அத்தியாவசிய பொருட்களின் தரம் குறித்து நுகர்வோர் மத்தியில் எழுந்துள்ள கவலைகளுக்கு தீர்வு காண்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இடைத்தரகர்களால் ஏற்படும் கூடுதல் செலவுகளை குறைத்து பொதுமக்களுக்கு ஏற்படும் நிதிச்சுவையை குறைப்பதற்கும் இந்த நேரடி இறக்குமதி நடவடிக்கை உதவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய முறையின் மூலம் தரமான அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடின்றி குறைந்த விலையில் நுகர்வோருக்கு கிடைக்கும் என அமைச்சு எதிர்பார்க்கிறது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திடுங்கள்.